வணக்கம் மக்களே. இன்றைக்கி சந்தோஷ் மேக்ஸோடைய மேத்ஸ் ஒலிம்பியாடு கொஷின் இது வந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின் தான். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள் இதில் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கீழேருந்து பார்க்கணும். ரூட் 16, ரூட் 400, ரூட் 250, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இது பாருங்கள் ஸ்டெப் டீவியேஷன் மாதிரி இது. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர்லேருந்து அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். பேனா பென்சில்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. பேனா பென்சில் யூஸ் பண்ணாமலே இதை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. உங்களுக்கு 16 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 400 டிவைட் பண்ணிடுங்க. பாருங்கள் 400ல் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 100 எகைன் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 100 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10 கிடைக்கும். இப்போ இந்த 10ம் அந்த 25 பாருங்கள் 250, அது 10 250 டிவைட் பண்ணிங்கன்னா 25 கிடைக்கும். இப்போ 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள் 45 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். இப்போ 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3. இப்போ 3யும் கேன்சல் ஆச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. உங்களுக்கு தெரியுமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ஓட ஆன்சர் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ஓட ஆன்சர் 1 தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் 1. இதே மாடலில் நிறைய கொஷின்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் a ஸ்கொயர் பை a + a = 4. ஸோ இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து பேப்பர் பேனாவே இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணலாம். பாருங்கள் a + a ரெண்டும் ஒரே டேர்மாக இருக்கிறதுனால 2aன்னு எழுதலாம். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2a அந்த 4 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா அப்போ a ஸ்கொயர் = 4a. இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் என்ன இருக்குது, ஒரு பக்கம் a ஸ்கொயர் இருக்குது, இன்னொரு பக்கம் 4a இருக்குது. இப்போ ஏவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி பாருங்கள் ஏவும் a ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டா a = 8 இருக்கும். ஏன்னா அந்த 2aவும் 4aவும் மல்டிப்ளை ஆகும்போது 8ஆக மாறிடுது இல்லையா? சரி, ஒரே ஆன்சர் 8. ஆனால் இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, இன்னொரு ஆன்சரும் இருக்குது. ஏன்னா இப்போ a ஸ்கொயரும் ஏவும் கேன்சல் பண்ணோம் இல்லையா? அப்போ அந்த a ஸ்கொயரும் ஏவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த வேல்யூ a வந்து 0ன்னு எடுத்துக்கணும். எந்த வேல்யூவெல்லாம் கேன்சல் ஆகுதோ அந்த வேல்யூ 0ன்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு ஆன்சர் இருக்குது இல்லை. ஒன்று a ஸ்கொயர் வந்து a 0 ஆகிடுது, இன்னொன்று a 8 ஆகிடுது. ஸோ அடுத்தது பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பாருங்கள் ட்ரையாங்கிள் எத்தனை பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸ் இது. ஃபஸ்ட்டு டைப் 1 பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிளை 2ஆக பிரிச்சுருக்கேன். அப்போ ஒரு ட்ரையாங்கிளை 2ஆக பிரித்ததுனால அந்த ரெண்டு நம்பர்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 1, ரெண்டாவது ட்ரையாங்கிள் 2, ரெண்டையும் ஆட் பண்ணால் 3. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 3 ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம எத்தனை பிரிக்கிறோமோ அத்தனை நம்பரை ஆட் பண்ணோம்னா அதுதான் அதோட ஆன்சர். இதுதான் ட்ரிக்ஸு. பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் நான் 3ஆக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 1, ரெண்டாவது ட்ரையாங்கிள் 2, மூணாவது ட்ரையாங்கிள் 3. அப்போ இது மொத்தம் 3ஐயும் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். அப்போ இது வந்து 6 ட்ரையாங்கிள். இதில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள் 5ஆக பிரிச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5. நம்ம என்ன பிரிக்கிறோமோ அத்தனை நம்பர் போட்டு அத்தனை நம்பரையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 ஆட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 15 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. பாருங்கள் அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாருங்கள் எத்தனை பிரிச்சிருக்கேன் பாருங்கள். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லைன்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒவ்வொரு பாக்ஸையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ரேக்கில் வந்து 1 2 3, அடுத்த ரேக்லேயும் 1 2 3, அடுத்த ரேக்லேயும் 1 2 3. ஸோ இந்த இது தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. இது எப்படி 18 கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்களா? எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு ரேக் செக்ஷனாக ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொத்தம் 18 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் மொத்தம் 4 செக்ஷனாக பிரிச்சுருக்கேன். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 5 5 அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் பிரிச்சுருக்கேன். அப்போ பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் 5 5 இருந்தால் 4 5 எவ்வளோ அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் 5 இருக்கா? அந்த 5 ஆட் பண்ணால் 15 கிடைக்குமா? இதே மாதிரி 4 செக்ஷன் இருக்கா? அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 × 4 60 செக்ஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புரியறதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். மொத்தம் 6 ரேக்காக பிரித்தாச்சு. அது இல்லாமல் 2 2ஆக தான் பிரிச்சுருக்கேன். ரெண்டு செக்ஷனு மொத்தம் 3 செக்ஷனாக தான் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 21 கிடைக்கும். அடுத்த செக்ஷன் 1 பாருங்கள் 1 2 மட்டும் இருக்குது. செக்ஷன் 3 பாருங்கள் 1 2 இருக்குது. ஸோ இப்போ 3 3 6 ஆச்சா? 21 + ஒரு 6 27 இருக்குது. இந்த மாதிரி இன்னும் 2ஆக பிரித்தா கூட அதுக்கும் போடலாம். அதில் ஒரு 3 கிடைக்கும். 27 + ஒரு 3 30 செக்ஷனாக